வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இப்போ திடீர்னு இருந்தாப்புல எங்கள் ஊரில் நல்ல மழைங்க அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மழையிலேயே அப்படியே நனைஞ்சிக்கிட்டே இப்போ தண்ணியல் பிடிப்போன்னு சொல்லிட்டு என் நாத்தனா வீட்டில் அந்த கற்றாவை வச்சு 2 குடம் அள்ளி இருக்கிறோம். இந்த அங்கேயும் தண்ணி வருது, நெட்டுக்கும் தண்ணி வச்சுருக்கோம். மழை பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. திடீர்னு இருந்தாப்புல வெயில் போட்டுட்டு இருந்தாப்புலேயே மழை மூசாந்துக்கிட்டு இடி இடிச்சுக்கிட்டு மின்னலும் விழுந்துக்கிட்டு மழை ஊற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ கடற்கரையை போய் பார்ப்போம் வாங்க. அப்படியே நனைஞ்சாச்சு நல்லா மழையில். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதிக்கு வந்திருக்கோம். பாருங்கள், கடற்கரை சைடு மழை எப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். திடீர்னு இருந்தாப்புல தான் மழை பேஞ்சிச்சு. எப்படி ஊற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள். கடல் அலைகளையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதான் ஆர்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வள்ளங்கள் எதுவுமே போகாது தொழிலுக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு லீவு, ரெஸ்ட் போட்டுருவாங்க. இருந்தாலும் மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கு. மதிய நேரம்லாம் பார்த்திங்கன்னா சரியான வெள்ளம் வரும். வெள்ளத்தில் பாருங்கள் இந்த கரையப்பெல்லாம் எப்படி அரிச்சிருக்குதுன்னு. உடச்சு ஊர்லாம் நல்லா தெளிவாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த அலை சவுண்டுகள், ஓசை சவுண்டுகள் கேட்குது. அந்த அலைகள் கரையோரம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அரிக்கு மாதிரி அடிச்சுக்கிட்டே போகும். மழையை பாருங்கள் நல்லா. இப்போ வீட்டுக்கு போவாங்க, தண்ணிங்க நிறைஞ்சு அடிச்சுட்டு அழிக்குவோம். திடீர்னு எங்கள் ஏரியாவில் நல்ல மழை பெய்யுதுமா பாருங்க. நல்லா நனைஞ்சிட்டாங்க, பிள்ளையெல்லாம் நனைஞ்சிட்டு இருக்கிறது கூரை வீடு தான். கூரை வீட்டில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கும் பாருங்க. நல்ல மழை தண்ணியை பிடிக்காக என்று சொல்லி காமிங்க அவங்கள்ட்ட. அப்படியே இப்போ கொஞ்சம் லேசாக மழை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மழை கொஞ்சம் லேசாக வெடித்து இருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா பேஞ்ச மழையில் இன்னும் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. மேகமெல்லாம் கருகருண்டு இருக்குது. இந்த வாத்து பிள்ளையில பாருங்கள் மழை பெய்ய எவ்வளோ ஆனந்தமாக. அவங்களுக்கு தான் கொஞ்சம் தண்ணி கொண்டு போய் ஊற்ற போகிறேன். மறுபடியும் அடித்து ஊற்றுது பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் அடித்து ஊற்றுது பாருங்க மழை. செத்த போடுதுங்க மழை. அங்கே போல தண்ணி ஊற்றி அங்கே போங்க. அடித்து ஊற்றுறாங்க மறுபடி. கோழிகள்லாம் பந்தலுக்குள்ள போய் பம்மிக்கிட்டு நிற்காத மழைக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நல்லா நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இப்போ அவங்களுக்கு தான் தண்ணி கொண்டு அங்கே பாருங்க, ஒருத்தர் இறங்கி குளிக்கிறாங்க பாருங்க. இறங்கிட்டாங்க பாருங்க. அங்கே பாருங்க குளிக்காக பாருங்க. தண்ணி காணலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கலைக்கக்கூடாது குளிச்சுன்னு சொல்லி வச்சுருக்கேன். எப்படி காது கொடுத்து கேட்காதுன்னு பாருங்க. குளிங்க 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 குளிங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஒரு குடம் தண்ணி. அவங்களுக்கு தண்ணி காணலாம். அந்த தண்ணி எப்படி இறங்கி குளிக்காங்கன்னு பாருங்க. இல்லைப்பா, தண்ணி
அங்கே பாருங்க மலைக்கு போயிட்டாங்க வெளியே. இங்கே பாருங்க எப்படி பெரியறாங்க. மழை வந்துச்சுன்னா அவங்களுக்கு போகுது, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பாருங்க மலைக்கு எப்படி நனைகிறாங்க. நாங்களும் என் பிள்ளைகளே மாதிரி நல்லா நனைஞ்சிக்கிட்டே இப்போ தண்ணியை போய் வந்துடுவோங்க. ஊரில் பாருங்க மலை மழையை பாருங்க அடிச்சு ஊத்துது, நல்லா இடி மின்னல்லாம் கிடக்குது, சரியான மழை. பாருங்க நம்ம வீட்டில் வந்து மழை நல்லா தண்ணி பைப்பு மாதிரியே வந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இங்கே பாருங்க ஒரு கேனு பிடிச்சிட்டேன், மறுபடியும் ஒரு குடனா பிடிச்சாச்சு, தண்ணி மறுபடியும் நிறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படியே பிடிச்சிட வேண்டியதாங்க தண்ணி. இன்னைக்கு தண்ணிக்கு கஷ்டம் இருக்காது இனிமேல் மழை வந்தனால. ஏன்டா அங்கே போய் ரொம்ப தூரத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும்ல, டேங்கி போய் தண்ணியே வண்டியே தள்ளிட்டு வரணுமா, அதனால் இங்கேயே நம்ம மழை நீரை சேகரித்து சேமித்து வச்சுக்கிடுவோம் செலவுகளுக்கு. எல்லாத்துக்கும் நல்ல மழை. இங்கே பாருங்க கேனையே நிறைச்சிட்டோம் ஊற்றி ஊற்றி. இப்படி தாங்க கேனை எல்லாத்துலேயுமே நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிருவோம் தண்ணி எல்லாத்தையுமே. பாருங்க மலைகள் கேணிகளை வச்சுருக்கோம், ட்ரம்மையெல்லாம் நிறைஞ்சு சிந்துது. நான் குறையா இருக்கிறதுக்குலாம் பக்கெட்டுகளுக்குலாம் தண்ணியை சேமிக்கிறேன், மழை தண்ணியை. இப்போ சேமிக்கிறதுக்காண்டி தான் நம்ம மழை தண்ணிகளை இங்கே பாருங்க. இப்போ பாருங்கள் இந்த மலையிலையும் சுற்றி வர ஒழுகுது. நாங்கள் மேலே காட்டு போட்டிருந்தோம், இப்படி காற்றை எடுத்தாச்சு. இப்போ மழை வருது எங்களுக்கு கட்டாயமாக தெரியாது. மழை பெய்யும். இப்போ மழையோடையே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க நனைஞ்சிக்கிட்டே சூறாக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே கொண்டு போய் ட்ரம்முகளில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த அங்கனைக்குள்ள ட்ரம்மு இருக்குங்க, அது நிறைஞ்சிருக்கும், போய் அள்ளிட்டு வருவோம் தண்ணியை. நல்ல மழை. கொண்டாங்க கரண்டியை கொண்டாங்க. சோறு வெந்துருச்சு, இப்போ நம்ம வடிச்சிருவோம். இப்போ சோத்தை வடித்து எடுத்துக்கிடுவோம்.
நல்லா இந்த மலையிலையும் நாங்கள் இன்னைக்கு சமைச்சு நல்லா பருப்பை போட்டு முருங்கைக்காயும் போட்டு நல்லா கடைஞ்சி கூட்டு மாதிரி வச்சு நாங்கள் இன்னைக்கு மதிய சாப்பாடுக்கு சாப்பிட போகிறோம். இந்த மலைகள் பேஞ்சதுனால அந்த மலைகள் சொட்டு சொட்டுன்னு வடிகிறது அது இது தெரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் இதாக தான் சோறை பக்குவமாக தான் வடிக்குவோம். அப்போ சோத்தை கவுத்தி விட்டுருக்கேன், அது பாட்டுல தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் நிமித்தி உஞ்ச போட்டுக்கிருவோங்க. நாங்கள் இப்படி தண்ணியில் ஃபுல்லாக பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மழை நேரம் நல்ல தண்ணி போய் வாட்டர் டேங்கிட்டு தான் எடுக்கணும், காலையில் தான் எடுத்துக்கிட்டு வரணும். அதனால இப்படி மழை நேரம் நாங்கள் இப்படி தண்ணி நல்லா வெள்ளத்தையும் போட்டு சுட வச்சு நாங்கள் குடிச்சுக்கிடுவோம். சமையல் கூட பண்ணிக்கிறோம் மழை தண்ணியில் வச்சு. எனக்கு எல்லாத்துக்குமே ஏற்கனவே ஒரு பதிவு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எனக்கு மழைன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து மழையில் நான் நனைஞ்சிருக்கிறேன். ஆனால் உங்கள் ஊர்களில் மலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் மறக்காமல். இந்த மழை நேரம் வந்து இருமல் சளி எல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவீங்க. எனக்கு வந்து மழையில் நனைஞ்சு சின்ன வயசுலேருந்தே நனைஞ்சு சர்வீஸ் ஆகிட்டு, அதனால் எனக்கு ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் சின்ன பிள்ளையில கொஞ்சம் மழையில் நனைய விடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே. மழைனால எனக்கு சொல்லவே முடியலை. இந்த மலைகளையும் நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஊர்களில் மலைகள் எப்படின்னு சொல்லுங்கள். எல்லா ஊர்லேயும் மலைக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பாய்.